திரு பிரசன்னா, இங்கே 2022 ஆளுநர் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஜனவரியிலே திட்டமிடப்பட்ட ஒரு மாநாடு. குடியரசு துணைத் தலைவர் மாநாட்டை துவக்கி வைக்க அழைக்கப்படுகிறார். ஏன் மாநில அரசு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணித்தார்கள்? தமிழ்நாட்டில் ஒரு ஆகச்சிறந்த தேர்ந்த பழமொழி ஒன்று நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் என்பார்கள். நான் RSS ரவியை மாடென்றும் சொல்லவில்லை, அவரை நல்ல மனிதர் என்றும் நான் அடிக்கோடிடவில்லை. நம்முடைய மரியாதைக்குரிய ராமசாமி மெய்யப்பன் சொன்னார், அவருக்குரிய கண்ணியத்தோடு நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னார். தான் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியினுடைய பொறுப்பையும் தகுதியும் உணர்ந்து அவர் கண்ணியத்தோடு நடந்தால் அவரை கண்ணியத்தோடு நடத்துவதில் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. கருத்துக்கு நம்ம கருத்தாவே பதில் சொல்லுவோம். நீங்களும் கண்ணியத்தோடு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் பேசுகிற கருத்தில் எந்த தவறும் இல்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன், நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஒருவர் ஒரு பதவியில் உட்காருகிற போது அந்த பதவியினால் அவருக்கு பெருமை ஏற்பட வேண்டும் என்பதுதான் அந்த பதவிக்கு அவர் வகிப்பதற்கான தகுதியும் திராணியும். ஒரு துளி அளவு கூட தகுதியற்ற ஒரு நபராக RSS சித்தாந்தத்தை மட்டுமே தான் கொள்கையாக பரப்பிக்கொண்டு மாநில மக்களை புறந்தள்ளி மாநில சட்டமன்றத்தை கொச்சைப்படுத்தி அந்த மாநிலத்தில் இருக்கிற துணைவேந்தர்களையும் இன்றைக்கு கொச்சைப்படுத்தி இருக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிற அந்த நாற்காலிக்கு தகுதி இல்லாதவர் மிஸ்டர் RN ரவி.